கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நம்முடைய விசுவாசத்திற்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை. இதை உணர்த்தும் விதத்தில் சமீபத்தில் ஒரு பிரசங்கியாளர் ஒரு கற்பனை கதையை கூறினார். அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கதையில் வாத்துங்கள்லாம் சேர்ந்து, டக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு திருச்சபையை உருவாக்குச்சு. அந்த சபையில் ஒரு வாத்து போதகராக இருந்தது. பல வாத்துகள் விசுவாசிகளாக இருந்தன. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த போதகர் வாத்து பிரசங்கம் பண்ணுறப்ப என்ன சொன்னச்சான், கடவுள் நம்ம எல்லாருக்குமே ரக்கையை கொடுத்துருக்காரு. ஆகையினால் நம்ம எல்லாரும் வானத்தில் உயரமாக பறக்கணும், கழுகை போல நம்ம பறக்கணும். அதுக்கு தான் கடவுள் நமக்கு ரக்கையை கொடுத்துருக்கிறாருன்னு. இதை கேட்ட உடனே அந்த விசுவாசிகளான வாத்துலாம் சொன்னிச்சான், எஸ், பிரைஸ் தி லார்ட், ஆமேன், அப்படியே ஆக கடவுது, ஆமாம், நம்ம எல்லாரும் உயர பறக்கணும் அப்படின்னு. சர்வீஸ் முடிஞ்சது. திரும்ப அந்த வாத்துங்களாம் என்ன பண்ணிச்சான், நடந்து தவழ்ந்து தட்டு தடுமாறி வீட்டுக்கு போச்சான். பாருங்களேன், ரக்கை இருக்கிறனால அதால் வானத்தில் கழுகை போல பறக்க முடியுமா? வாத்து ஒரு கழுகாக மாற முடியுமா? யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வசனங்கள். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டுதருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். எனக்கு அன்பானவர்களே, 13ஆம் வசனத்திலே யாக்கோபனுடைய கருத்து, உனக்குள்ளாக நீ விசுவாசம் இருக்கு என்று சொன்னால் அதை உன்னுடைய நடக்கையினாலே உன்னுடைய வாழ்க்கையில் காட்டு. ஷோ இட் இன் யோர் லைஃப், ப்ரூவ் யுவர் ஃபெய்த் இன் யோர் லைஃப். அந்த சிறிய கதையில் அந்த வார்த்தைகள்லாம் தனக்கு ரக்கை இருக்கிறனால தன்னை ஒரு கழுகாக கற்பனை செய்து கொண்டு வானத்தில் பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி அறிக்கையிட்டாலும், இந்த ஆலயத்தை விட்டு வெளியில் வந்தவுடனே தட்டு தடுமாறி தவழ்ந்து தான் தங்களுடைய இல்லங்களுக்கு போனார்கள் என்று அந்த பிரசங்கியாளர் சொன்னார். இன்றைக்கி நிறைய பேர் நானும் விசுவாசி தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறக்க சத்தமாக சொல்கிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, கடவுளை ஆராதிக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை பார்க்க முடியல. 14ஆம் வசனத்தில் 2 காரியங்களிலே உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காண்பிக்க வேண்டும் என்று யாக்கோபு கூறுகிறார். முதல் காரியம், உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் மேன்மை பாராட்டாதிருங்கள். அதாவது உங்களுக்கு விரோதமாக தவறு செய்கிறவர்கள், தீமை செய்கிறவர்கள், அவர்களை நீங்கள் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்க. அவங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் சொந்த பிள்ளைகள் மேலே, உறவினர்கள் மேலே, கணவன் மேலே, மனைவி மேலே, பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே, சொந்தக்காரங்க மேலே, சர்ச்சில் இருக்கிறவங்க மேலே கோபமும் வைராக்கியமும் வன்மமும் கொண்டிருப்பீர்கள் என்றால் அதை எப்படி நம்ம விசுவாசம் என்று எடுத்துக்கொள்ள முடியும்? இயேசு கிறிஸ்து பாவிகளாகிய நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து மன்னிக்கக்கூடாத துரோகிகளாகிய நமக்கு ரட்சிப்பை இலவசமாக கொடுத்திருக்கிறாரு. அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பிதாவினிடத்திலே ஒப்புரவையும் பெற்றுக்கொண்ட நீங்கள் உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவர்களை மன்னிக்காம அவங்க மேலே கோபமாக அவங்கள பழி வாங்கணும், அவங்க கெட்டு போயிடணும், இல்லை எப்படின்னா அவங்கள இழிவுபடுத்தணுங்கிற எண்ணம் கொண்டிருப்போமே என்றால் இது விசுவாசமா? அடுத்து, சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். உங்களுடைய விசுவாசம் என்னது? கர்த்தர் சத்தியர். இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ சத்தியமாகிய கடவுளை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, கடவுளுடைய வசனம் சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இந்த உலகம் ஒரு பொய்யான உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற அவிசுவாசி பொய் சொல்லலாம், பொய்யான வாழ்க்கை வாழலாம், நடிக்கலாம், மாய்மாலம் பண்ணலாம், அவன் என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன்னா அவன் பாவி. அப்போ ஒரு அவிசுவாசிக்குள்ளே இருந்து அதை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் அந்த அவிசுவாசியைப் போல ஒரு பொய்யான வாழ்க்கை, மாய்மாலமான வாழ்க்கை, வாயை திறந்த பொய், கடவுளுடைய வசனத்துக்கு விரோதமாக, கடவுளுக்கு விரோதமாக, மனுஷருக்கு விரோதமாக பொய் பேசுவீர்கள் என்றால் இது எப்படி விசுவாசம் என்று நான் எடுத்துக்கொள்ள முடியும்? இப்போ யாக்கோபனுடைய பாயிண்ட், ப்ரூவ் யுவர் ஃபெய்த் இன் திஸ் 2 things. நீ விசுவாசம் இருக்குன்னு சொல்கிற இல்லையா, முதல்ல உனக்கு விரோதமாக தப்பு பண்ணுறவங்கள நீ மன்னிக்க கற்றுக்கொள். அடுத்து பொய் பேசாமல் இரு. இந்த 2 காரியம் நீ ஒரு விசுவாசி என்று எனக்கு
வெளிப்படுத்தும் என்று இவைகளை குறிப்பாக சொல்கிறார். இது மட்டும் யாக்கோபு சொல்லலை. இனி வரும் வசனங்களில் இன்னும் நிறைய காரியங்களை அவர் சொல்லப் போகிறார். ஆனால் இந்த 2 காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம சீர்தூக்கி பார்க்கலாம். நமக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களை மன்னிக்கிறவர்களாகவும் அவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாகவும், அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே பொய்யை களைந்து உண்மையான வாழ்க்கை வாழ கடவுள் நமக்கு கிருபை புரிவாராக. ஆமென்.